ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ ஷாப் ஸ்டைலில் சமோசா வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். டீ ஷாப்பில் வந்துட்டு மைதா மாவை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சமோசா செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவை யூஸ் பண்ணி சமோசா செய்ய போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த சமோசா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சமோசா செய்கிறதுக்காக முதல்ல நம்ம மாவு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது நமக்கு அந்த சமோசா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அந்த எண்ணெயே வந்துட்டு மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை நல்லா கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் டீ ஷாப் ஸ்டைலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக வந்துட்டு கெஜ்ரா ரெசிபியுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபிஸ்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த வீடியோஸோட லிங்க்லாம் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மாவு வந்துட்டு இதை போல் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுடுங்க. இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கிற வெங்காய மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெங்காய மசாலா ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்து எடுத்து இதை போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது காரத்துக்கு தகுந்த போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாத்தூள், அதை கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளுமே வந்துட்டு ஒரே அளவுலேயே ஊட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சமோசா ஷீட் வந்துட்டு எல்லாமே ஒரே சைஸ்லேயே கிடைக்கும். இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மொத்தமாக உருட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சமோசா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்காது, வதன்னு இருக்கிற போல் இருக்கும். மாவை எந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா தின்னாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து அடுத்தது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். அதுக்காக தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அதில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு வேக வச்சிடக்கூடாது. சப்பாத்தி மேலே வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 பக்கமே சூடாகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே வந்துட்டு நான் 3 சப்பாத்தி வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கேன். அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்ததில் சைடில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். 2 சைட்லையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை வந்துட்டு 3ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சமோசா எல்லாமே ஒரே சைஸ்லேயே கிடைக்கும்.
இப்போ சமோசா ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு சமோசா ஷீட் வந்து எப்படி வந்து மடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு சமோசா ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எட்ஜில் வந்துட்டு ஒரு விரல் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கிற எட்ஜை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வந்துட்டு மடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம மடிச்சிட்டோம்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதோடைய ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அடியில் வந்துட்டு ஒரு விரல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு ஹோல் வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு கோன் ஷேப்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போது மசாலா வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். மசாலா வந்துட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்துட்டு சைடில் இருக்கிற மீதி ஷீட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா மசாலா வந்துட்டு நல்லா உள்ளே வந்து அழுத்தி வச்சுட்டு இப்போது இந்த ஷீட்டை எடுத்து நம்ம இந்த சைடு வந்து மடித்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் படி, சமோசா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக மடிச்சாச்சு இல்லை? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே மடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். சமோசாவை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சமோசாவோடைய வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்துட்டு வெந்து வராது. அதே போல் ஸ்டவ்வையுமே வந்துட்டு நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சமோசா எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சமோசாவுடைய கலர் வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான டீ ஷாப் ஸ்டைலில் வெங்காய சமோசா வீட்டிலே வந்துட்டு ஹெல்த்தியாக செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வெங்காய சமோசாவை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இது போலவே எல்லா ரெசிபியுமே பர்ஃபெக்டாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.